ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் லாஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு எப்படி அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுக்கணுங்கிறத சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ வந்து அதோட கண்டினியூவிட்டி தான். அந்த எடுத்த அளவுகளை வந்து நம்ம கட்டிங்க்கு ஏற்ற மாதிரி எப்படி மாற்றிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து அளவு ப்ளவுஸ்லேருந்து எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் புரியும். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னடா இது, நேற்றுக்கு வேறு நோட்டு பார்த்தோம், இன்றைக்கி வேறு நோட்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க. நோட் அதே தான். நேற்றுக்கு கொஞ்சம் எப்பவும் போல் நான் கண்டினியூவாக எழுதிட்டு வந்ததுனால கால்குலேஷன்ஸ் போடுறதுக்கு அதில் வந்து இடம் இல்லை. அதனால் நான் பின் பக்கத்தில் வந்துட்டு அதோடய அளவுகளெல்லாம் எழுதி கால்குலேஷன்ஸ் வந்து உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இப்போ வந்து செஸ்ட் ரவுண்டு வந்து 18.5 இன்ச்சு கிடச்சிருந்தது இல்லைங்களா? அந்த 18.5 இன்ச்சை வந்து நம்ம 2ஆக டிவைட் பண்ணிக்கணும். 2ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னா 9.25 கிடைக்கும். அந்த 9.25 கூட ஒரு 2 இன்ச்சு நம்ம சேர்த்திக்கணும். ஏன்னா அந்த 9.25 இன்ச்சு வந்து ரெடி அளவு. ரெடி அளவுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து தையல் போடுறதுக்காகவும் பிரித்து விடுறதுக்காகவும் நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் தேவை. அதுக்காக அந்த 2 இன்ச்சு வந்து நம்ம போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேக் நெக் லென்த்து, அதாவது பின் கழுத்து உயரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். அந்த பின் கழுத்து உயரம் வந்துட்டு நமக்கு 12 இன்ச்சு கிடச்சிருக்கு. ஏன்னா அந்த ப்ளவுஸ்லேயே அவ்வளோதான் இருந்தது, உயரம் கம்மியான ப்ளவுஸ். இது கூட வந்துட்டு நம்ம மேலே ஷோல்டருக்கு வந்து பிடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் கீழே ஃபோல்டிங்க்கு வந்து ஒரு 1.5 இன்ச்சும் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. அந்த அளவுகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெயிஸ்ட் ரவுண்டுங்க. வெயிஸ்ட் ரவுண்டு வந்துட்டு நம்மளுக்கு நேற்றுக்கு ஃபுல் ரவுண்டு எடுத்தோம் இல்லைங்களா, அது வந்து 30.25 வந்தது. 30.25 வந்து நம்ம 4ஆக டிவைட் பண்ணியும் நம்ம அந்த அளவுகளை வந்து எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக ஃபைனல் பண்ணுறப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாத்தையும் ஈவனாக வச்சும் நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து அளவு ப்ளவுஸில் இருந்தது வந்துட்டு 16.25. அந்த 16.25 நம்ம 2ஆக டிவைட் பண்ணோம்னா 8.5 கிடைக்கும். அதாவது 8க்கும் 8.25க்கும் சென்டராக இருக்கக்கூடிய அந்த அளவு வந்து கிடைக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த ரெண்டில் எந்த மாதிரி போட்டாலும் பெரிய டிஃப்ரென்ஸ் காட்டாது, ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சைடு லென்த்து, அதாவது ஆம்கோல் ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த சைடு லென்த்து பார்த்துட்டிங்கன்னா 6.25 கிடச்சிது. 6.25 வந்துட்டு ரெடி அளவுங்கிறதுனால ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தி 7.25 இன்ச்சாக வந்து நம்ம வச்சுக்கணும். நெக்கு வித்து அடுத்ததாக அது வந்து 7.25 வந்திருக்கு. அந்த 7.25 வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. ஏன்னு கேட்டோம்னா ஃபுல் ஷோல்டர் அளவு வந்து நம்ம எடுத்துட்டோம். அதாவது ஸ்லீவ் ஜாயிண்ட் இருக்குங்களா, 2 ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கிட்ட இருந்தும் நம்ம எடுத்ததுனால நம்மளுக்கு அந்த ஃபுல் ஷோல்டரையே நம்ம எடுத்துக்கலாம். இது கால்குலேஷன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். அந்த நெக்கு வித்து 7.25 இன்ச்சு வந்து நம்மளுக்கு வேண்டாம். எப்படி சொல்கிறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த 2 ஏரோ மார்க் காட்டி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கிட்ட இருந்து எடுத்தது தான் அந்த நெக்கு வித்து 7.25. அது அந்த அளவுகள் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம வந்து ஃபுல் ஷோல்டர் எடுத்ததுனால அந்த அளவையே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அதையே ஸ்கிப் பண்ணிடலாம். அண்டர் ஆம்கோல் ரவுண்டு நமக்கு வந்து ஸ்லீவ் எடுக்கிறப்ப நான் உங்ககிட்ட ஆல்ரெடி காட்டியிருந்தேன். அந்த அளவுகள் வந்து ஒரு சைடு 7.25 ஒரு சைடு 7.25 வந்தது. அதை வந்து நம்ம அப்படியே வச்சுக்க வேண்டாம், நம்ம ஒரு ஈவனாக கொண்டு வந்துடணும். ஸோ 7.25 7.25 வந்ததுனால சென்டராக இருக்கக்கூடிய அந்த 7.5 வந்து நம்ம காமனாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேக் நெக் ஓப்பன், அது வந்து 4.25 கிடச்சிது நம்மளுக்கு. 4.25 கூட ஒரு 1/4 இன்ச்சு நம்ம சேர்த்துனா போதும். ஏன் எல்லாத்துக்கும் 1/2 இன்ச்சு சேர்த்திட்டு இதுக்கு மட்டும் 1/4 இன்ச்சு சேர்த்துறீங்க அப்படின்னா, ஏன்னா இது நம்ம வந்து மடித்து தைப்போம் இல்லைங்களா, தையல் போடுவோம், ஹெம் பண்ணுவோம், நம்மளுக்கு ரொம்ப பட்டையாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதுக்கு மட்டும் 1/4 இன்ச்சு நம்ம விட்டுக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து நம்மளுக்கு 4.5 இன்ச்சு தேவைப்படும். இப்போ வந்து ஃபுல் ஷோல்ட்ரு பாருங்கள். ஃபுல் ஷோல்ட்ரு வந்து நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு 12 இன்ச்சு வந்தது. அது நான் எங்கேருந்து எங்கே வைக்கணுங்கிறத நான் காட்டினேன். அது பார்க்காதீங்க யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பாருங்கள். அதே வந்து இப்போ இந்த ஃபுல் ஷோல்டர் 12 இன்ச்சு கிடச்சதை வந்து நம்ம 4ஆக டிவைட் பண்ணிக்கலாம். 4ஆக டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 3 இன்ச்சு வரும். அந்த 3 இன்ச்சு வந்து ரெடி அளவு.
தைச்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த அளவுகள் தான் 3. அதை வந்து அந்த 3 வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா 2.25 ப்ளஸ் காலாக பிரித்தோம்னா நம்மளுக்கு அந்த 3 இன்ச் வந்து காமனாக வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஷோல்ட்ரு வந்துட்டு நம்மளுக்கு 2.25 கிடச்சிது. 2.25 கிடச்சிது இல்லைங்களா? அந்த 2.25 கூட ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தி 2.25 இன்ச்சு வந்து நம்ம எடுத்துக்கணும். இது வந்து பேக் போர்ஷனுக்கு உண்டான அளவுங்க. இந்த அளவுகள் இவ்வளோ தான். இந்த மாதிரி போட்டோம்னாவே நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி அளவுகள் எழுதி வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணுறது எவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோலேயே நான் நிறைய உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு வைக்கிறப்ப கஸ்டமர் வந்து ப்ளவுஸு கொடுக்குறப்ப நம்ம அந்த அளவு ப்ளவுஸ் எடுத்து ஓரம் வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்த அளவுகளை அப்படியே அப்ளை பண்ணி நம்ம கொடுத்துடலாம். ஒரு ப்ளவுஸுக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னோம்னா ஃப்ரண்ட்டு தான். ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய கிராஸ் அளவுகள் இது எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கஸ்டமர் போடுறப்போ அவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டு போர்ஷன் வந்து நம்ம கால்குலேட் போடுறப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போது ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்துட்டிங்கன்னா 5.25 இன்ச் வந்து நம்ம எடுத்தோம் ரெடி அளவு. அது கூட வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து ஷோல்டரை பிடிச்சு தைக்கிறதுக்காகவும் ஒரு 1/4 இன்ச் வந்து கீழே கழுத்து பீஸ் வச்சு திருப்பறக்காகவும் விட்டு 6 இன்ச் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹூக் ஓப்பன் வந்துட்டு 3.5 இன்ச் நம்மளுக்கு கிடச்சிது. அது கூட நான் வந்து 1.25 இன்ச்சு வச்சுக்க போகிறேன். ஒரு சிலர் வந்து 1 இன்ச்சும் விடுவாங்க, 1.5 இன்ச்சும் விடுவாங்க. ஏன்னா இந்த ப்ளவுஸ் வந்துட்டு ஆல்ரெடி இறக்கம் வந்து கம்மி 12 இன்ச்சு தான் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு 1.25 இன்ச்சு வச்சுக்க போகிறேன். டோட்டலாக வந்துட்டு நம்மளுக்கு 4.25 இன்ச்சு வந்து தேவைப்படும். டாட் பாயிண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 இன்ச்சு. இதில் வந்து நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறதில்ல. வர அளவுகளை அப்படியே வந்து நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டாட் பிடிப்போம் இல்லைங்களா? அந்த அந்த டிஸ்டன்ஸ் கேப்பு டாட் எத்தனை இன்ச்சில் பிடிப்புங்கிறது இல்லையா? அது வந்து 1 இன்ச்சு. ஸோ 1 + 1 2 இன்ச்சு. அதை வந்து நம்ம அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதில் எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ண தேவையில்லை. டாட்டில் இருந்து சைடு ஜாயிண்ட் வரைக்கும் வருது இல்லைங்களா? அந்த அளவுகள் வந்து 4.25 கிடைக்குது. 4.25 கூட வந்துட்டு ஒரு 2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக, அதாவது தையலுக்கு அப்புறம் போடுவோம் இல்லைங்களா எக்ஸ்ட்ரா தையல், அதுக்காக 2 இன்ச்சு. அடுத்தது வந்துட்டு கிராஸுங்க. ப்ளவுஸோட ஃப்ரண்ட் கிராஸ் கப் ஷேப்க்கு வந்து தூக்கி கொடுக்குறதுக்காக எடுக்கக்கூடிய அந்த சென்ட்ரா வெப்பம் இல்லைங்களா? அந்த அளவு தான் வந்து கிராஸ். அது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு மிட் பாயிண்ட் வந்து 8.25 இன்ச்சுக்கு கிடச்சிது. 8.25 இன்ச்சுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு ஷோல்ட்ரு பிடிச்சு தைக்கிறதுக்காக நம்ம வந்து விடணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம தைச்சு முடித்ததுக்கப்புறம் வரக்கூடிய அளவு தான் வந்துட்டு அந்த 8.25. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டாட் லென்த்து வந்துட்டு எனக்கு 2.25 கிடச்சிது. அந்த 2.25 இன்ச்சு கூட வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம வந்து சேர்த்திக்கணும். கீழே வந்துட்டு ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த ஜாயிண்ட்டுக்காக மொத்தம் பார்த்துட்டிங்கன்னா 8.25 ப்ளஸ் ஒரு 2.25 வந்து 11 இன்ச்சும் அந்த 1/2 இன்ச்சும் சேர்த்து 1 இன்ச்சும் கிடைக்குது. ஸோ டோட்டலாக 11 + 1 வந்து 12 இன்ச் வந்து நம்மளுக்கு ஃபுல் கிராஸ்க்கு தேவை. அப்புறம் வந்துட்டு ஃப்ரண்ட் வெயிஸ்ட்டு முன்னாடி வந்து நம்ம எந்த அளவுக்கு பிடிக்கணுன்ட்டு விடுவோம் இல்லைங்களா? ஹூக் பட்டிக்கும் வி பட்டிக்கும். அது வந்து ஹூக் பட்டி சைடு வந்து 7.5 இன்ச் இருந்தது. வி ஷேப் சைடு வந்துட்டு 7 இன்ச் இருந்தது. ஸோ இது வந்து அன்ஈவனாக இருக்குது. இது வந்து நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கணும். ஸோ 7 + 7.5 அப்படிங்கிறதுனால 2க்கும் ஈவனாக 7.25 வர்றதுனால அந்த 7.25 வந்து நான் ஃபைனல் பண்ணிக்க போகிறேன். ஸோ இவ்வளோ தாங்க ஃப்ரண்ட் அளவுகள். இந்த அளவுகள் வந்து பர்ஃபெக்டாக நம்ம போடணும். அப்போ தான் அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்லீவ் பார்க்கலாம். ஸ்லீவோட லென்த்து பார்த்துட்டிங்கன்னா 4.25 இன்ச் இருக்குது. 4.25 இன்ச் கூட வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்லீவை ஜாயின் பண்ணுறதுக்காகவும் ஒரு 1 இன்ச் வந்துட்டு ஸ்டிச்சிங், அதாவது கீழே ஸ்டிச்சிங் போட்டு ஹெம் பண்ணுறதுக்காகவும் சேர்த்து 1 இன்ச் விட்டுக்கலாம். இது வந்து நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த அளவுகளை வந்து மாற்றிக்கலாம். ஒரு சிலர் 1 இன்ச் விடுவாங்க, 1.5 இன்ச், 1.25 இன்ச்சுன்னு நம்மளுக்கு எவ்வளோ இஷ்டமோ துணி இருக்கிறத பொறுத்து நம்ம வந்து அந்த அளவுகளை வந்து நம்ம ஏற்றிக்கலாம், இல்லை குறைச்சும் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து அளவுகள் இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா
ஸ்லீவ் ரவுண்டு தான் வந்து எல்ஆர்னு போடுவோம். அந்த எல்ஆர் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா 5.25 இன்ச் இருக்குது. இந்த 5.25 இன்ச் வந்துட்டு ரெடி அளவு. இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் விட போகிறது கிடையாது. அந்த 5.25 இன்ச்சுக்கு அப்புறம் வந்துட்டு தையலுக்காக வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து நம்ம சேர்த்திக்க போகிறோம். அதையும் நம்ம வந்து அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா வந்துட்டு பிரித்து விடுறதுக்கு தேவைப்படும் இல்லைங்களா, அதுக்காக சேர்த்திக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அண்டர் ஆர்ம் வந்துட்டு நம்மளுக்கு 2.25 இன்ச்சு கிடச்சிது. அந்த 2.25 இன்ச் வந்து ரெடி அளவாக இருக்கிறதுனால ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தி 2.25 இன்ச்சாக நம்ம வந்து வைக்கணும். அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த அடிக்கை அளவும் வந்து நம்ம மறக்காமல் எடுத்துக்கணும். நம்ம பாடியிலேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து தைக்கிறப்போ வேறு, அவங்க அளவு ப்ளவுஸ் எனக்கு ஃபிட்டிங்காக இருக்குது, இந்த அளவே தைச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அதில் இருக்கிற அளவுகளை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆம்கோல் வந்து நான் அதாவது பேக் போர்ஷன் எடுக்கிறப்பவே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நம்மளுக்கு வந்து அளவுகள் கொஞ்சம் முன்ன பின்ன கிடச்சிது. 7.25 ஒரு சைடும் 7.25 ஒரு காவும் நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ இதுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அப்படிங்கிறதுனால வந்துட்டு நம்ம அந்த அளவு வந்து ரெண்டுக்கும் ஈக்குவலாக வந்துட்டு 7.5 இன்ச்சாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கே 7.25 7.25 கூட்டினாலும் 15. ஸோ 7.5 + 7.5 அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு 15. அப்போ அந்த ஆம்கோல் ரவுண்டு வந்து நம்மளுக்கு 15 இன்ச் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இதில் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து எதுவும் வராது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பட்டி தாங்க. ப்ளவுஸுக்கு வந்துட்டு நம்ம ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு பட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த பட்டி அளவுகள் வந்துட்டு நான் இப்போவும் வந்துட்டு மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து எடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் பேக் போர்ஷனையும் ஃப்ரண்ட் போர்ஷனையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதில் இருந்து அளவுகள் எடுத்து தான் நான் வந்துட்டு பட்டியை வந்து கட்டிங் போடுவேன். ஏன்னா அது எனக்கு வந்து பழகிடுச்சு. அந்த மாதிரியே தைச்சி பழகிட்டு இருக்கிறதுனால நான் இந்த மெத்தட் தான் நான் இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதில் இந்த மாதிரி எடுக்கிறதுல வந்துட்டு சைடு ஆம்கோல் ஜாயின் பண்ணுறப்போ வந்து ஏற்றத்தாழ்வுகள் வந்து நம்மளுக்கு வராது. கரெக்டாக அந்த ரெண்டும் வந்து மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், மிஸ்ஸே ஆகாது. நல்லா பார்க்குறக்கு வந்துட்டு ஒரு ப்ளஸ் குறி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் வரும். நான் உங்களுக்கு ப்ளவுஸில் கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்து காட்டுறேன். அப்போ நீங்கள் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு அதோட இது புரியும், எந்த அளவுக்கு அது பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து இப்போ எடுத்த அளவுகளை வந்து ப்ளவுஸில் எப்படி அப்ளை பண்ணி கட்டிங் போடுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களோட டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.